ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பிஎஸ் இன்ஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆன நீலகண்டா அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல மாஸ்டர் மகேந்திரன், ராம்கி, பப்ளு, பிருத்திவிராஜ் இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ராகேஷ் மாதவன். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் மகேந்திரன் ஸ்கூல் படிக்கும் போது பண்ண ஒரு தப்புனால அந்த ஊர் தலைவராக இருக்கிற ராம்கி அவரோட 30 வயசு வரைக்கும் இந்த ஊர் எல்லையை தாண்டவே கூடாது அண்ட் படிக்கவும் கூடாது அப்படின்னு வித்தியாசமான ஒரு தண்டனை கொடுக்கிறாரு. அந்த தண்டனையை கட்டுப்பட்டு அவரும் வாழ்றாரு. இதனாலேயே அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் ஏகப்பட்ட அவமானங்கள் நடக்குது. இதெல்லாம் மீறி அவர் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாரு. அது என்ன விஷயம், அந்த ஸ்கூலுக்கு அவர் எதுக்கு போனாரு, அந்த ஸ்கூல்ல என்ன நடந்தது, இவர் இப்படி ஒரு தண்டனையை ஃபேஸ் பண்றதுக்கு அது இவர் தான் பண்ணாரா இல்ல வேற யாராவது பண்ணதை இவர் பழி ஏத்துக்கிட்டாரா, இது எல்லாமே பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவ் தோன்றது, இந்த படத்துல லாஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் கொஞ்சம் ரிவீல் பண்ற மாதிரி சில சீக்வன்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் பார்க்கவும் நல்லா இருந்தது. இந்த கபடி போர்ஷன்ஸும் கொஞ்சம் நல்லா இருந்தது அண்ட் ஃபைட் சீக்வன்ஸும் நல்லா இருந்தது. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபியும் நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் பார்க்கலன்னா எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது மாஸ்டர் மகேந்திரனோட ஆக்டிங் தான். நமக்கு எப்பயுமே அவர் மேல ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும், ஓவர் ஆக்டிங் பண்ணுவாரு அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் அந்த இம்ப்ரெஷன் எனக்கு இருந்தது. நீங்க பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. நிறைய சீக்வன்ஸ்ல தளபதி விஜயோட அந்த மாடுலேஷன், அந்த மேனரிசம் ஃபாலோ பண்ற மாதிரி தெரிஞ்சது. அது ரொம்ப ஆர்டிபிஷியலாகவும் இருந்தது. லவ் போர்ஷன்ஸ் ரொம்ப லெங்தாகவும், சாங்கும் பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு கொஞ்ச நேரம் போகும் மாண்டேஜ் ஷாட்ஸா, அதுவும் ரசிக்கும்படியா இல்ல. நீங்க ட்விஸ்ட் அப்படிங்கிற பேர்ல சில விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. பட் ஆனா இந்த மாதிரி ட்விஸ்ட்லாம் நம்ம பல படங்கள்ல பார்த்திருக்கோம். ஸோ அது பெருசா சர்ப்ரைசிங்கா நமக்கு தெரியாது. படத்துல நிறைய சீன்ஸ் லாஜிக்கலாவும் இருக்காது அண்ட் நிறைய சீன்ஸ் தேவையும் பட்டிருக்காது அந்த படத்துக்கு. இது எல்லாமே நமக்கு அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப சலிப்பு தட்டுது. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாவது கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ராம்கி தவிர யாரோட பெர்ஃபார்மன்ஸும் நமக்கு பெருசா ஒட்டவே இல்லை, ஹீரோயினும் சேர்த்து. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு ரூரல் டிராமா சப்ஜெக்ட். பட் ஆனா இந்த சப்ஜெக்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரியவே இல்லை அண்ட் என்ன அந்த கதையும் நமக்கு பெருசா ஒட்டவும் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் இது பிலோ ஆவரேஜான மூவி தான். சன் நெக்ஸ்ட்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.